பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. இந்த உலகத்துல ஏனது வெந்தயம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சார். நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. கருவேப்பிலை சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. கரிஞ்சீரகம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க சார். ஆவாரம்பூ சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க. இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி பிபிக்கு மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த பானை யாராவது குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் ரொம்ப சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை எழுதி வச்சுக்கிடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான், அதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ரெண்டு வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் இந்த இன்சுலினையும் வாழ்க்கை முழுவதும் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது வரும். இந்த பெரியவங்களுக்கு பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. புரோட்டீன் பவுடர், மாத்திரை, ஜூஸு, தேன் ஒன்று நான் கொடுக்கல, எதுவுமே நான் கொடுக்கல. நான் கொடுத்தது வேறு எதுவுமே இல்லை, பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான், வேறு எதுவுமே கொடுக்கல. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒர்க் அவுட்டை போட்டு கேளுங்க. அப்போ தான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக மைண்டில் ஏறும். கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணுங்க. எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இது போய் சேர வேண்டிய விஷயம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். கமெண்ட்ஸில் YES மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்க. ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. சேவ் பண்ணி வச்சு ஒர்க் அவுட் வீடியோ போட்டு கேளுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன்.